इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसङ्ग्रहम्। உற்பத்தி விதி, விநியோக விதி, பிரயோக விதி, இந்த மூணு முடிஞ்சிருச்சு. 4 விதமான விதிகளை பார்த்தோம். அதுல உற்பத்தி விதி, விநியோக விதி, பிரயோக விதியும் பார்த்துட்டோம். இன்னும் பாக்கி இருக்கக்கூடியது அதிகார விதி. அதுதான் இப்போ ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்த அதிகார விதியினுடைய லட்சணம் சொல்லி கொடுக்கிறார். கர்மஜன்ய பல சுவாமிய போதகா விதிஹி அதிகார். இந்த பலத்தை யாரு அடையறானோ அவன் தான் சுவாமி. அந்த பலத்தை கொண்டவன் அவன் தான் யாரு? சுவாமி. அப்போ கர்மஜன்ய பலத்தை கொண்டவன் அவன் தான் கர்மஜன்ய பல சுவாமி இல்லையா? அவன் யாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதிதான் அதிகார விதி. இப்போ உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரன் ஜுகையாத் ஸ்வர்க காமஹா இருக்கு இல்லையா? இப்போ இதுல யாரு சுவாமி, அதிகாரி யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? அப்படின்னு இல்லை. அப்போ யார் வேணா பண்ணலான்னு ஆயிடும். ஸ்வர்க காமனாவான் யஹா சஹா. ஸ்வர்க விஷயத்துல யாருக்கு இச்சை இருக்கோ அவன் இப்படின்னு பொதுவா இப்போதைக்கு பார்ப்போம். அதுல சில சாமானிய நியமங்கள் உண்டு. அதாவது அத்தியனத்தினால சித்தமான வித்யா இருக்கணும், அதாவது வேதாத்தியனம் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அர்த்த ஞானம் இருக்கணும். இப்படி பல சாமானிய நியமங்கள் இருக்கு. அதை தவிர்த்து இது விசேஷ நியமங்கள். இப்போ உதாரணத்துக்கு நாம என்ன பண்ணலாம்? புத்திரகாமேஷ்டி அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? அதை யார் பண்றா? யாருக்கு 10 குழந்தைகள் இருக்கு, இனிமேல் கொண்டு எனக்கு குழந்தைகள் தேவையில்லைன்னு நினைக்கிறான், அவன் பண்ணுவானோ? அப்போ அதுல யாரு அதிகாரி? புத்திரகாமனாவான் யஹா சஹா அதிகாரி. அதனாலதானே நம்ம இப்போ ஸ்மார்த்தத்திலே பார்த்தாலே என்ன பண்றோம்? நல்ல வித்தியை வரணுமா, ஹயக்ரீவ ஹோமத்தை பண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? யாருக்கு நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறவன் யாராவது அதை பண்ணுவானோ? ஸ்மார்த்தத்துல பாக்குறோமா இல்லையா? அப்போ அந்த அதிகார விதி என்ன பண்றது? யாருக்கு அந்த பலன் வரும் அப்படிங்கறத நமக்கு தெரிவிக்கிறது. அக்னிஹோத்திரன் ஜுகையா ஸ்வர்க காமா. அப்போ ஸ்வர்க காமனாவானா இருந்தால் மட்டும்தான் அதுல அவன் பிரவர்த்திக்கிறது. அப்போ இந்த விதி என்ன பண்றது? கர்மஜன்ய பல சுவாமி யாருன்னு காமிச்சு கொடுக்கறது. போதகமா இருக்கு இல்லையா? கர்மஜன்ய பல போதகமா இருக்கு. யாருக்கு இந்த பலன் அப்படிங்கறத சொல்லதா இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, கர்மஜன்ய பல சுவாமிய போதக. சுவாமியம் நாம ஸ்வத்தம்னு வச்சுப்போமே. அந்த பலம் யாருக்கு போய் சேரணுமோ அவனை சொல்லக்கூடியதா இருக்கு. எது? இந்த விதி. வஸ்துதா இங்க பாருங்க, ஸ்வர்க காமனாவான், ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற பதம் யார சொல்றதுன்னு கேட்டா அந்த அதிகாரிய சொல்றது. அதிகாரிய சொல்றதுங்கிறதுனாலே நமக்கு என்ன தெரியறது? இந்த கர்மாவிலிருந்து வரக்கூடிய பலன் அவனை சேர்ந்ததுன்னு தெரியறது இல்லையா? அதுதான் இங்க சொல்ற பாருங்க. கர்மஜன்ய பல சுவாமிய போதகா விதிஹி அதிகார விதிஹி. சரி, கர்மஜன்ய பல சுவாமியம் அப்படின்னா என்னது? பல சுவாமியம்னா என்னது? பல சுவாமியம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லி கொடுக்குறா. அடுத்த பந்தி பாருங்க. கர்மஜன்ய பல சுவாமியம் அப்படின்னா என்னது? கர்மஜன்ய பல போக்திருத்துவம். போக்திருத்தம்னா அதை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நான் சொர்க்க காமனாவானா இருக்கேன், நான் அக்னிஹோத்திரம் பண்றேன்.
பண்ணினால் அந்த கர்மாவில இருந்து ஸ்வர்காங்கிற ஒரு பலன் உண்டாறது. அதை யாரு அனுபவிக்க போறா? நான் தானே. அப்ப பல போக்தா யாரு? நான் தான். அப்போ நான் தான் கர்மஜன்ய பல சுவாமி. அதுதான் சொல்லி கொடுக்க இல்லையா? பாருங்க பங்கி பாருங்க. கர்மஜன்ய பல சுவாமியம், கர்மஜன்ய பல போக்திருத்துவம். புரிஞ்சுடுதா? அது எப்படி தெரியறது நமக்கு? சச்ச சச்ச அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அதிகார விதிஷ்ச, அதிகார விதியானது எப்படி இருக்கும்? யஜேத ஸ்வர்க காமஹா. நம்ம இவ்வளவு நேரம் எதை பார்த்திருந்தோம்? அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் ஸ்வர்க காமஹா அப்படின்னு ஒரு விசேஷமான இடத்தை எடுத்துன்னு பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா இங்க கிரந்தக்காரர் ஒரு இடத்த காமிக்கிறார். என்னன்னு? யஜேத ஸ்வர்க காமஹா அப்படின்னு பொதுவா காமிக்கிறார். நமக்கு இதுல தேவையானது என்னது? அக்னிஹோத்திரம் ஜுகுயா ஸ்வர்க காமஹான்னு இருந்தாலும் அதுல எந்த அம்சம் பல சுவாமிய சொல்றது? அதுதானே வேணும். அதுக்காக வெறும்னே வேற யஜேத ஸ்வர்க காமஹான்னு அது மட்டும் எடுத்துன்னு சொல்றார். யஜேத ஸ்வர்க காமஹா இத்தியாதி ரூபஹா சஹா அதிகார விதி. யஜேத ஸ்வர்க காமஹா இத்தியாதி ரூபஹா. சரி, இந்த விதி என்ன பண்றது? ஸ்வர்க்கம் உத்திஷ்ய யாகம் விதததா அனேன வாக்கியேன, அனேன யஜேத ஸ்வர்க காமஹா இதி வாக்கியேன ஸ்வர்க்கம் உத்திஷ்ய யாகா விதீயதே. யாகம் விதததா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தால், சொர்க்கத்தை உத்தேசிச்சு யாகத்தை விதிக்கின்ற இந்த வாக்கியத்தினால் இன்னொரு விஷயம் தெரிவிக்கப்படுறது. இந்த விதியினால, சொர்க்கத்தை உத்தேசிச்சு யாகத்தை விதிக்கின்ற இந்த வாக்கியத்தினால இன்னொரு ஒரு அம்சமும் தெரிவிக்கப்படுகிறது. எந்த அம்சம் தெரிவிக்கப்படுகிறது? அந்த சொர்க்க காமனாவான் யார் இருக்கானோ அவன்தான் பல சுவாமி அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்படுறது இல்லையா? அதுதான் சொல்ற பாருங்க. விதததா அனேன விதினா ஸ்வர்க காமஸ்ய ஸ்வர்க காமனாவதா யாகஜன்ய பல போக்திருத்துவம் பிரதிபாத்யதே ஞாப்யதே போத்யதே. கேன போத்யதே? அனேன வாக்கியேன யஜேத ஸ்வர்க காமஹா இதி வாக்கியேன போத்யதே. இப்போ ஒரு வகையாக இருக்கக்கூடிய அதிகார விதியை பார்த்துட்டோம். இது எங்க உபயோகப்படும்னு கேட்டால் இந்த காமிய ஸ்தலத்துல உபயோகப்படுறது. எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்குங்கிறது கிடையாது. சில இடத்துல நிமித்தம் கூட அதிகாரி யாரு அப்படின்னு காமிச்சு கொடுக்கும். ஒண்ணும் இல்லை, இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு சந்திர கிரகணம் வந்தது இல்லையா? அப்போ சில பேருக்கு இந்த ஜபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த நிமித்தத்தை கொண்டவன் யாரோ, இந்த நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இந்த ஜபம் பண்ணணும்னு சொல்றோம். அப்போ அங்க நிமித்தம் என்னது? அந்த நட்சத்திரத்தை கொண்டவன், அந்த கொண்டிருப்பது, அதுதான் நிமித்தம். அப்போ இந்த இடத்துல இந்த கர்மாவை இவன் பண்ணணும்னு அந்த அதிகாரிய சொல்றது எது? ஏதாவது பலன் இருக்காங்க? சொர்க்க காமஹா அப்படிதான் இருக்கா? இல்ல. நிமித்தம். என்ன நிமித்தம்? அந்தந்த நட்சத்திர, குறிப்பிட்ட நட்சத்திரத்தை கொண்டிருப்பதுதான் நிமித்தமே இல்லையா? அதான் அடுத்தாப்புல சொல்ல போற பாருங்க. இங்க ஒரு உதாரணம் காமிக்கிறார், வேற உதாரணம் காமிக்கிறார். சந்திர கிரகணம் நம்ம எடுத்துட்ட ஒரு உதாரணம், இவர் வேற காமிக்கிறார். என்ன உதாரணம்? யஸ்யாஹிதாக்னேரக்னிர் கிருஹாந்தஹேத் சோ அக்னயே க்ஷாமவதே புரோடாசம் அஷ்டாகபால நிர்வபேத். ஆஹிதாக்னி, அக்னி ஆதானம் பண்ணிண்டவர் ஆஹிதாக்னி. அந்த அக்னியானது ஒருவேளை அவருடைய கிரகத்தை தகிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது கொஞ்சம் பத்துன்றதும் வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆறுது? அதனால ஒரு பாபம் ஏற்படுறது. அந்த பாப க்ஷயமாகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இஷ்டி பண்ணணும். க்ஷாமவதே புரோடாசம் அஷ்டாகபாலம். க்ஷாமவான் அக்னி, அந்த அக்னியை குறித்து உத்தேசிச்சு இந்த இஷ்டிய பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்துல தெரியுது. இப்போ இந்த வாக்கியத்துல எது நிமித்தமா இருக்கு? அக்னிதாக. அதுவும் ஆஹிதாக்னி, ஆஹிதாக்னி கிரகத்துல இருக்கக்கூடிய அக்னி, அந்த அக்னினால அந்த கிரகம் தகிக்கப்பட்டால் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? அதுதான் இங்க நிமித்தமே. பாருங்க, யஸ்யாஹிதாக்னேஹே அக்னிஹி கிரகான் தஹேத் சஹா சஹா கர்த்தா ஆஹிதாக்னிஹி அக்னயே அக்னிமுத்திஷ்ய
कीदृश अग्नि उद्दिश्य क्षामवत् अग्नि उद्दिश्य क्षामवान अग्नि तम उद्दिश्य अष्टाकपालं निर्वपेत् इत्यादिना वाक्येना இந்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள் இருக்கோ புத்திரே ஜாதே அப்படி வைஸ்வானன் துவாதசகபால் நிர்வபேத் புத்திரே ஜாதே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எவ்வளவு இருக்கோ அத்தனையும் எடுத்துக்க வேண்டியது. அதனாலதான் ஆதிபதம் இத்தியாதினா அக்னி தாகாதௌ நிமித்தே. அக்னி தாகா இப்போ நிமித்தம் ஆயிடுது. நிமித்தே கர்ம விததா கர்மாவை விதிக்கின்ற இந்த வாக்கியத்தினால் இன்னொரு விஷயம் தெரிவிக்கப்படுறது. என்னன்னு? நிமித்தவதா நிமித்தவான் சஹா புருஷா தஸ்ய நிமித்தவதா நிமித்தத்தை உடையவனுக்கு என்ன தெரிகிறது இந்த விதியிலிருந்து? கர்மஜன்ய பாபக்ஷய ரூப பல சுவாமியம் பிரதிபாத்தியதே. இந்த வாக்கியத்தை நம்ம படிச்சோம்னா நமக்கு என்ன தெரிகிறது? இப்படி ஒரு நிமித்தம் ஏற்பட்டால் இந்த கர்மாவை பண்ணணும்னு தெரிகிறது. அது இந்த விதியிலிருந்து நமக்கு தெரிகிறது. கூடவே இன்னொன்னு என்ன தெரிகிறது? இந்த கர்மாவை யாரு பண்றானோ அவனுக்கு தான் இந்த கர்மாவிலிருந்து வரக்கூடியதான பாபக்ஷயம் க்ஷயா, சம்ஸ்கிருத தமிழ்ல சொல்ல பாபக்ஷயா, பாபக்ஷயம் பலன். ஏன்னா இது காமிய கர்மா இல்லை, நித்திய கர்மாவும் நைமித்திக கர்மாவும் இருக்கிற ஒண்ணுதான். இந்த வித்தியாசம் தெரியுமா? நித்தியம் நைமித்திகம் ரெண்டா பிரிக்கிறோம் தெரியுமா? சொல்லிருக்கேனா? என்ன சொல்லியிருக்கேன்? சூக்ஷ்மமான ஒரு வித்தியாசம் தான் இருக்கு, ரொம்ப பெரிய வித்தியாசம். அந்த வித்தியாசம் என்னது? என்ன வித்தியாசம் அப்படின்னா, நியத நித்தியம் நியத்தமா நைமித்திகமா நியத்த நிமித்தமா இருந்தால், அதாவது அந்த நிமித்தம் நியத்தமா இருந்தால் அது நித்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படின்னு பாருங்க, காலை வேளையில சந்தியா காலத்துல நம்ம சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாயங்காலம் அந்த சந்தியா காலத்துல பண்ணிட்டு இருக்கோம். மாத்தியானிக காலத்துல அந்த நடுவு பகுதி தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அங்கேயும் நாம ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுதான் பண்றோம். வெடிக்காத்தால 4 மணிக்கு பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லை? சந்தியா காலம் வரல, அதாவது நிமித்தம் வரல. சரிதானே? நிமித்தம் வரல அப்படின்னு சொன்னா பண்றது இல்லை நாம. அப்போ அந்த இப்ப சந்தியாவந்தனம் நித்தியமா நைமித்திகமா? நித்தியம். ஆனா நம்ம அங்கேயும் ஒரு நிமித்தத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நியத்தமான நிமித்தம் இருந்தால் இது கண்டிப்பா வந்துடும். சாயங்காலா பிராத்தகாலா அவசியம் வந்துடும். அமாவாசை தர்ப்பணம் பண்றேன் இப்ப யார் யார் பண்றாலோ அது நித்திய கர்மாவா நைமித்தி கர்மாவா? நித்திய கர்மா. இதே மாதிரி பக்ஷ மகாலயம் பண்ணிட்டு இருக்கோம், இது இல்ல, அதுவும் அது நைமித்திகம். கொஞ்சம் மாறும். இது அமாவாசையும் அப்படிதான். சிலது இப்படி வச்சுட்டு இருக்கோம். அது எதை காட்டிலும் அமாவாசை தர்ப்பணத்தை காட்டிலும் அது அதனாலதான் நம்ம அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டும் பண்ற சமயத்துல அமாவாசை தர்ப்பணம் முதல்ல பண்ணிடுறோம், அப்புறம் பண்ணிட்டு அப்படின்னு அதுல நம்ம அப்படி அதுக்கு வேற நிமித்தங்கள் இருக்கு. அதாவது நித்திய கர்மாக்கள் இந்த சந்தியாவந்தனம் பண்ணாம எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால அது காலமும் இருக்கு. மாத்தியானிக காலத்துல நம்ம பண்றதுனால மாத்தியானிகம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணிட்டு அந்த காலத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சரி, நாம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்னது அப்படின்னு கேட்டால், எப்போ நிமித்தம் நியத்தமா இருக்குமோ அதை நித்திய கர்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப சூரியோபராகாவோ இல்ல சந்திரோபராகாவோ அது நித்தியம் இல்லை. ஏன்னா சில வருஷம் வரும், சில வருஷம் வராது இல்லையா? இப்போ கண்டிப்பா அது வந்தே தீரும். சந்தியா காலம் மாதிரி கண்டிப்பா வந்தே தீரும், அமாவாசையா மாதிரி அது வந்தே தீரும் கிடையாது. அதனால அது என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நைமித்திகம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை நித்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் வித்தியாசம். சரி, இப்போ எதுக்காக நான் இதை ஆரம்பிச்சேன்னு கேட்டா, இந்த நிமித்த கர்மாவுக்கும் நித்திய கர்மாவுக்கும் தனியா பலன் கிடையாது. பாபக்ஷயாதான் பலன். அது பலன் சொன்னா அது நமக்கு பிரவருத்திக்கு காரணம் ஆகாது. அதாவது எப்படின்னு சொன்னா, காமிய கர்மாவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? நான் எனக்கு ஸ்வர்கா வேணும்னு நினைச்சுண்டு இந்த கர்மாவை பண்ணினால் அது காமிய கர்மா. இப்ப நான் பாபக்ஷயா வேணும்னு நினைச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்றது இல்லை. சந்தியாவந்தனம் பண்றேன்,
அதுக்கு இது கிடைக்கிறது, அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கலாமே, பாபக்ஷயம் ஆத்துக்காக சந்தியாவந்தனம் பண்ண எடுத்துக்கலாம், நல்ல தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பாருங்க, இந்த ஒரு கல்பிக்கிறோம் இல்லையா, அது எப்பேற்பட்ட பாபம் பாருங்க. சந்தியாவந்தனம் நான் பண்ணலைன்னா ஒரு பாபம் வருமா இல்லையா, அந்த பாபத்தை இது போக்குறது. அகரணே பிரத்யவாய நிவர்த்தி, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அதனாலதான் அது நித்திய கர்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடம் தான் இப்போ இது. இப்போ இந்த இடத்துல என்ன பலன் அவனுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த அக்னி தாகத்தினால ஒரு பாபம் வந்ததே, அதனுடைய க்ஷயகா தான் இங்கே பலன். அது இந்த வாக்கியத்துல இருந்தா தெரிகிறது. இந்த வாக்கியம் வசுதா எதற்காக வந்ததுன்னா கர்மாவை விதிக்க வந்தது. விதிச்சுண்டே கூடவே இந்த வேலையும் பண்றது இல்லையா பாருங்க. அதனாலதான் விதததான்னு அந்த பதத்தை சேர்த்துட்டே இருக்கார். கர்மாவை விதித்து கொண்டு இந்த விஷயத்தையும் தெரிவிக்கிறது பாருங்க. அஹரஹ சந்தியா முபாசீதம் இத்தியாதினா, அதுக்கு முன்னாடி யஸ்யாஹிதாக்னேஹே அக்னிஹி கிரஹான் தஹேத் சஹா அக்னயே க்ஷாமவதே புரோடாசம் அஷ்டாகபாலன் நிர்வபேத் இத்தியாதினா அக்னி தாகாதௌ நிமித்தே கர்ம விதததா, கர்மாவை விதித்து கொண்டு நிமித்தவதா, நிமித்தத்தை கொண்டவனுக்கு கர்மஜன்ய பாபக்ஷய ரூப பல சுவாமியம் பிரதிபாத்தியதே. பங்கியர்த்தம் புரிஞ்சுதா? இப்போ நித்திய கர்மா எடுத்துட்டு அதனுடைய உதாரணம் காமிக்கிற பாருங்க. ஏவம் அஹரஹா சந்தியாம் உபாசீதா இத்தியாதினா சுச்சி விஹித கால ஜீவினா, சுச்சியா இருக்கணும், ஜீவிச்சுட்டு இருக்கிறது, இதுதான் நிமித்தம், வேற எதுவுமே இல்லை. அந்த காலத்துல அவனுக்கு சௌச்சம் இருக்கணும். வேற ஏதாவது ஆசௌச்சாதிகள் வந்தால் சுச்சி இல்லைன்னா கிடையாதுன்னு சொன்னா அங்கேயும் நம்ம விட்டு போக கூடாதுன்னு வேற ஒரு சுருக்கமா பண்றதோ இல்ல வேற மந்திர பட்டனம் பண்றதோ இப்படி வச்சுட்டு இருக்கோம். ஆனால் சுச்சியா இருந்தால் இதுதான் நிமித்தம் அவனுக்கு, வேற எதுவுமே கிடையாது. சுச்சி விஹித கால ஜீவினா சந்தியோபாசன ஜன்ய பிரத்யவாய பரிகார ரூப பலஸ்வாமியம் போத்தியதே. இங்கேயும் அதுதான் தெரிகிறது. சந்தியாவை விதிக்கிறது இந்த அஹரஹ சந்தியா உபாசீத அப்படிங்கிற வாக்கியம் ஏதோ சாக்கையில் இருக்கு. அந்த அல்லது நம்ம இந்த சந்தியா ஸ்மிருதியை வச்சுட்டு ஒரு ஸ்ருதியை கல்பிக்கிறோம். நமக்கு எல்லா ஸ்ருதியும் கண்ணுல தெரியறதுன்னு இல்லையே. ஸ்மிருதியை வச்சுட்டு இதனுடைய மூலபூதமான ஸ்ருதி வேற எங்கேயும் இருக்கு. அப்படி அந்த ஸ்ருதி இருந்தா எப்படி இருக்கும்? இத போல இருக்கும். அதுதான் காமிக்கிறான். அஹரஹ சந்தியா உபாசீத இத்தியாதினா, இந்த விதி என்ன பண்றது? சந்தியாவந்தனத்தை விதிக்கிறது. கூடவே என்ன சொல்லி கொடுக்கிறது? யாரு பண்றானோ அவனுக்கு பாபக்ஷய ரூப பலம் அஸ்தின்னு சொல்லி தெரிகிறது. அதுதான் சொல்றா பாருங்க. அஹரஹ சந்தியா உபாசீத இத்தியாதினா சுச்சி விஹித கால ஜீவினா ஷஷ்டி சந்தியோபாசன ஜன்ய பிரத்யவாய பரிகார ரூப, பிரத்யவாயன்னாலும் பாபம் தான். பிரத்யவாய பரிகார ரூப பாருங்க, பிரத்யவாய பரிகாரம் தான் போட்டிருக்கு. பரிகாரம் என்ன தெரியுமோ? பண்ணலன்னா வரக்கூடியது, அத போக்குறது. பிரத்யவாய பரிகார ரூப பலஸ்வாமியம் போத்தியதே. இது ரெண்டு விதமாவும் சொல்றது உண்டு. பண்ண பாபம் கூட போறதுன்னு சில பேர் ஒத்துன்னு இருக்கா. ஆனா அப்படி சொன்னா என்ன ஆயிடும்? அதுவும் காமிய கர்மாவாயிடுமே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு என்ன பண்றது? பண்ணலேன்னா என்ன பாபம் வருமோ? அதுவும் எப்படி வித்தியாசம் தெரியுமோ? சந்தியா காலத்துல சந்தியா பண்ணாத வேற ஏதாவது பண்ணினா பாபம். ஏன் தெரியுமோ அதுவும் அப்படி சொல்றது? சந்தியாவந்தனத்துல நான் சந்தியாவந்தனம் இந்த நேரத்தை பண்ணிருக்கணும், பண்ணலேன்னு வச்சுப்போம். சந்தியா பாவகா இது எனக்கு பாபம் கொடுக்கறதா அப்படின்னு கேட்டா, இந்த சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்கேனே, இந்த அபாவம் எனக்கு பாபத்தை கொடுக்கறதா இருந்தா என்ன ஆயிடும்? அபாவ பதார்த்தா பாவ பதார்த்தத்தை கொடுக்கறதுன்னு ஆயிடும். எங்கேயா நம்ம பார்த்திருக்கோமா? சந்தியா பாவகா பாபங்கிற ஒரு பலனை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா இது எங்கேயா நம்ம எங்க பார்த்திருக்கோமா? பார்த்ததே இல்லை. இது வித்தியாசமா இருக்கு இல்லையா? இது நமக்கு சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது, லாஜிக்கலியும் கூட ஒத்து வராது. அபாவம் பாவ பதார்த்தத்தை எப்படி கொடுக்கும்? அப்போ இது எப்படி நாம சொல்றோம் அப்படின்னு கேட்டா, சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்கிறது பாபத்தை கொடுக்கல, அந்த நேரத்தை நீ வேற ஏதோ வேலை பண்ணிருக்க இல்லையா, அந்த பாவ பதார்த்தம் தான் பாபத்தை கொடுக்குறது. அதனாலதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சிஷ்டா எல்லாம் பார்த்தோம்னா
6 மணி ஏதோ உபன்யாசங்கள் ஏதோ நல்ல சத்காரியம் தான், பஜனை ஆயின்னு இருக்கு இல்ல உபன்யாசம் ஆயின்னு இருக்கு, 6 மணி ஆனா நிறுத்திடுவா. நம்ம அவகிட்ட இப்போ லௌகிகாமா ரொம்ப இருக்க என்ன கேட்பா, நல்ல சத்காரியம் தானே ஆயின்னு இருக்கு, பகவான் நாமா தானே சொல்லிட்டு இருக்கோம், இல்ல என்ன தோஷம் இருக்கு? கண்டிப்பா தோஷம் இல்லை. ஆனா நீ சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய நேரத்தை நீ வேற வேலை பண்ணிட்டு இல்ல, அதுதான் தோஷம். அதனாலதான் என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல பூஜைகளோ பஜனைகளோ இல்ல உபன்யாசங்களோ எது நடந்தாலும் அந்த சந்தியா காலம் வந்தாச்சா நிறுத்திடுவா. நிறுத்திட்டு சந்தியாவை பண்ணிட்டு மறுபடியும் தொடருவா. காரணம் இதுதான். ஏன்னா நீ பண்றது பகவன் நாமாதான், கீர்த்தனம் தான். ஆனா அதுவே இப்போ உனக்கு என்னவா ஆயிடும் தெரியுமா? ஆபத்து கொடுக்கறதா ஆயிடும். அப்படி ஆகலாமோ, அது இப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா இப்படிதான் ஆறுது. இதுதான் வித்தியாசம். அதனாலதான் அந்த நேரத்தை நமக்கு இந்த கேப் கொடுக்கறது. சரி, இப்ப இதுவரையும் புரிஞ்ச 3 விதமான கர்மாக்களையும் பார்த்துட்டோம். காமிய கர்மாவளையும் பார்த்துட்டோம், நிமித்த கர்மாவளையும் நித்திய கர்மாவளையும் பார்த்துட்டோம். தச்ச பலஸ்வாமியம், இந்த பலஸ்வாமியம் இருக்கே, அதாவது பல போக்திருத்துவம் யாருக்கு? தசைவ பவதி யஹா அதிகார விசிஷ்டா. யாருக்கு இருக்கும் இந்த பலஸ்வாமியம் பல போக்திருத்துவம் அப்படின்னு கேட்டா, யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவனுக்கு தான். அதிகாரம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, அதிகாரஸ்ச சயேவா, அவன் தான் அதிகாரி. அதிகாரஹான்னா அதை பண்றக்கூடிய யோக்கியதா. அதிகாரஹான்னா என்னது? அதுதான்ப்பா அதிகாரம். அதுதானே எது? யத் விதிவாக்கியேஷு புருஷ விசேஷணத்துவேன ஸ்ரூயதே. விதி வாக்கியங்கள்ல புருஷனுடைய விசேஷணமாக எது கேட்கப்படுகிறதோ அதுதான் அதிகாரா. உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் சொர்க்க காமஹா இருக்கா. இப்ப இந்த சொர்க்க காமனா அப்படிங்கிறது யாருக்கு விசேஷமா இருக்கு? அதிகாரிக்கு விசேஷமா இருக்கு. அப்போ அந்த அதிகாரா என்னதுன்னா அந்த காமனா, சொர்க்க விஷயக காமனா ஏவ அதிகாரா. அந்த அதிகாரத்தை கொண்டவன் அதிகாரி. சரியா? அப்போ அந்த அதிகாரா நம்ம எங்கிருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதிகாரத்தை அப்படின்னு கேட்டால், இந்த புருஷ விசேஷணமாக தெரியறதால் அதை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். சொர்க்க காமனாவான் அப்படின்னு சொன்னா சொர்க்க காமனா விசேஷனம். பசு காமஹா அப்படின்னா பசு காமனா விசேஷனம். அந்த விசேஷனம் அதிகாரா, அதை கொண்டவன் அதிகாரி. புரியுறதா? இப்ப இந்த பங்கியை பாருங்க. தச்ச பலஸ்வாமியம் தஸ்யைவ பவதி யஹா அதிகார விசிஷ்டா. அதிகாரத்துடன் யார் இருக்கானோ அவனுக்குத்தான் என்னது? பலஸ்வாமியம் பவதி. அதிகாரா எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டால், அதிகாரஸ்ச சயேவா யத் விதிவாக்கியேஷு புருஷ விசேஷணத்துவேன ஸ்ரூயதே. பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்காங்களா? ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்கா? எப்படின்னு அவரே விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. யதா காமியே கர்மணி பல காமனா. இப்பதான் நம்ம பார்த்தோம். காமிய கர்மான்னு எடுத்து பசு காமா, அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹா, இந்த மாதிரியான ஜோதிஷ்டோவேன சொர்க்க காமோ எஜேதா, இதுல எல்லாம் பல காமனா தான் அதிகாரா. யதா காமியே கர்மணி பல காமனா ஒண்ணு. ரெண்டாவது நைமித்திகே கர்மணி நிமித்த நிச்சயா. இப்பதான் நம்ம பார்த்தோம், லௌகிகமா பார்த்தோம். இந்த சந்திரோபராகத்துல இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் உபராகா இருக்குன்னு சொன்னா அந்த நிமித்தம் எனக்கு இருக்குன்னு தெரியணும். நிமித்த நிச்சயம் எனக்கு இருக்கணும். அப்படின்னு சொன்னா நீ சொல்லாத நான் காலை வாங்க மாட்டேன் அப்படின்னு ஏமாத்துறது அப்படி கிடையாது. அது ஒண்ணும் இல்லை. அதாவது நான் எதுக்காக இப்படி சொன்னேன்னா, நிமித்த நிச்சயான்னு சொன்னா, இப்போ இந்த நட்சத்திரம் இந்த தடவை பூர்வ புரோஷ்டாத நட்சத்திரத்துக்கு உபராக இருக்குன்னு வச்சுப்போம். நான் யாரும் சொல்லி காதுல விழாதபடி பாத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சாதான் நான் பண்ணணும், தெரியலன்னா பண்ண வேண்டாம் இல்லையா? நிமித்த நிச்சயமே வராதே அப்படின்னு அந்த மாதிரி ஏமாத்துறது வச்சுக்கூடாது. அதாவது இத பாருப்பா, இத பாரு, அடுத்த வாரம் சந்திர கிரகணம் இருக்குன்னு வச்சுப்போம். எந்தெந்த நட்சத்திரத்துக்கு அந்த கிரகணம் இருக்கு, கிரகண பீடா வருது அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டாதான் அனுஷ்டானம் பண்ணணும். நான் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காகவே எந்த கிரந்தத்தையும் பாக்குறது இல்ல, எந்த பெரியவா சொல்றதையும் கேட்கறது இல்ல. யாரா சொல்ல வந்தா காது பொத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சாதான் நான் பண்ணணும், தெரிஞ்சுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. அது என்னது?
நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு முயற்சி பண்ணி தவிர்க்கிறோம். அப்படி இல்லை. அதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன், நிமித்த நிச்சயம் தானே இங்க இருக்கு. அந்த நிச்சயமே வராதபடி பார்த்துட்டா நம்ம பண்ண வேண்டாமே அப்படின்னு நினைக்க கூடாது. அது தப்பு கிடையாது. அதனாலதானே நமக்கு தர்மசாஸ்திரத்துல ஏதோ ஆசோச்சம் வந்துட்டு வச்சு நமக்கு தெரியலன்னா தெரிஞ்ச பிறகு நம்ம அனுஷ்டானம் பண்றோம். தெரிய வரையில நமக்கு ஒண்ணும் தோஷமே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். இப்ப எனக்கு தெரியலன்னு வச்சுப்போம். நான் அதே வெளியூர்ல இருந்துட்டேன், எனக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல, இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த கிரகண பீடா இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு நிச்சயம் இல்லை. வசுதாக எனக்கு இன்னொரு பாபம் வரும். தெரிஞ்சுக்க வேண்டியது நான் தெரிஞ்சுக்கல, அந்த பாபம் வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஏதோ பஸ்ல ஏதோ போயிட்டே இருக்கேன், இன்னைக்கு அமாவாசையா இருக்கு, நான் தர்ப்பணம் பண்ணணும், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, ஆனா எனக்கு தெரியலங்கிறதுனால இப்போ எனக்கு தெரியலங்கிறதுனால தர்ப்பணம் பண்ணாம இருந்ததான பாப்பம் வேணா வராம இருக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கல இல்லையா, அந்த பாப்பம் வரும். ஆமா, அதிகாரியா ரொம்ப சிம்பிள். காலையில சந்தியாவந்தனம் பண்ணணும், நம்ம சூரியோதயத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சமயத்துல நல்லா தூங்கி போயிட்டோம் வச்சுப்போம். இப்போ சமயத்துல சந்தியாவந்தனம் பண்ணலேங்கிறது ஒரு தோஷா இருக்கு. ஆனா தெரியல, ஏதோ உடம்பு முடியலையோ ஏதோ அசக்தியில இருக்கட்டும், அந்த சந்தியாவந்தனம் தகுந்த காலத்துல பண்ணாததுக்குண்டான தோஷம் நமக்கு வராது. ஏன்னா தெரியலையே, ஏதோ உடம்பு முடியலன்னு தானே நம்ம அது சோம்பேறித்தனமா இருந்தா அதுவே விஷயம். உடம்பு முடியல, அசக்தத்துல தூங்கிட்டோம். இப்போ சந்தியாவந்தனம் தகுந்த காலத்துல பண்ணலேங்கிற ஒரு தோஷம் நமக்கு அது வராதுன்னு வச்சுப்போம். ஆனா அந்த காலத்துல நம்ம எழுந்திருக்கணுமா இல்லையா, அந்த தோஷம் நமக்கு வரும் தானே. வித்தியாசம் இருக்கு. கர்மாவை பண்ணலேங்கிறதுக்குண்டான இப்போ எப்படி நான் உதாரணம் சொல்லட்டுமா இது புரிஞ்சுக்கிறதுக்கு? ஒரு ஆசோச்சன் நமக்கு ஆசோச்சத்து இந்த சந்திரோபராக இப்போ ஆயிருக்கு இல்லையா, அந்த சமயத்துல நம்ம தெரிஞ்சுண்டு அந்த என்னன்னா அந்த சமயத்தை அனுஷ்டானம் பண்ணணும், பண்ணிருக்கணும், பண்ணல, ஆனா தெரியல நமக்கு. இப்போ அந்த சமயத்துல நாம எதெல்லாம் தொட்டு இருக்கோமோ அதெல்லாம் வரக்கூடிய பாப்பம் நமக்கு வராது, ஏன்னா தெரியல நமக்கு. ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒண்ணு அது இருக்கே, அந்த பாப்பம் நமக்கு வரும். இது வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்னு வச்சுக்கணும். அந்த தோஷத்துல லாகவ கௌரவம் கொஞ்சம் உண்டு, அதுதான். சரி. யதா காமியே கர்மணி பல காமனா அதிகாரா ஒண்ணு, நைமித்திகே கர்மணி நிமித்த நிச்சயா இதுதான் அதிகாரா. நித்தியே சந்தியோபாசனாதோ சுச்சி விஹித கால ஜீவித்வம் என்னது அதிகாரா. அதிகாரா அதையே வா அப்படின்னு அர்த்தம். இப்படி அதிகாரா சொல்லப்பட்டிருக்கே, அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கோ அவன் தான் பண்ண முடியும், அதிகாரா இல்லாதவன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான். ராஜா ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோ யஜேதன்னு வாக்கியம். இப்போ இந்த வாக்கியத்துல இந்த வாக்கியத்துல ஸ்வராஜ்ய காமஹான்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல அதிகாரா என்னது, அதிகாரி யாரு? இப்படி வச்சு பாருங்க, ஸ்வராஜ்ய காமஹா இருக்கா இல்லையா, இந்த ஸ்வராஜ்ய காமனா ஸ்வகீய ராஜ்ய பிராப்தி, தன்னுடைய ராஜ்யத்தை அடையணும்னு நினைக்கிறது அந்த இச்சா இருக்கே, இதுதான் அதிகார. அதை கொண்டவன் அதிகாரி. சொல்றேன், அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்படி இருந்தால் ஒருவேளை நான் ராஜ்யம் வேணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுப்போம், நான் இப்ப இந்த ராஜசூய யாகத்தை பண்ணலாமா கூடாதா? அப்போ என்ன சொல்லணும், வெறுமனே இந்த ஆசை இருக்குங்கிறதுனால அது மட்டுமே அதிகாரா இல்ல, அந்த விதி வாக்கியத்துல என்னென்னலாம் அதிகாரகாவோ இருக்கு தெரியறதோ, விசேஷணமா தெரியறதோ அத்தனையும் பார்க்கணும். எல்லாமே அதான். வெறுமனே இத மட்டும் பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது. ஸ்வராஜ்ய காமனா மாத்திரம் இங்கே அதிகாரகா. அப்போ ஸ்வராஜ்ய காமனா யாருக்கெல்லாம் இருக்கோ அவன் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அங்க அது மட்டும் விசேஷம் இல்ல, கூடவே என்ன இருக்கு, ராஜா க்ஷத்ரியத்துவம் இருக்கு, அது வேணும். அதுதான் அதுக்குதான் சொல்றாங்க.
அதையேவா அப்படின்னு ஆரம்பிச்சா இல்லையா, அதுதான் ஆரம்பிச்சா. எதெல்லாம் அதிகாரி விசேஷணமா இருக்கோ அத்தனையும் இருந்தாதான் அவனுக்கு அதிகாரா வரும். அப்படிங்கிறதுனால ராஜா ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோ யஜேதா இத்யனேன விதிவாக்கியேன ஸ்வராஜ்யம் உத்திஷ்ய விதததா அபி. அப்படின்னு அர்த்தம், ஸ்வராஜ்ய காமனா ஸ்வராஜ்யம் அப்படிங்கிற பலத்தை உத்தேசிச்சு கர்மாவை விதிச்சாலும் அங்க இன்னொரு விசேஷணங்கள்லாம் கூட தெரிகிறது. என்னன்னு, கேவலம் நீங்க இப்படி நினைச்சிட கூடாது, ஸ்வராஜ்ய காமனாவதா ஏவ அதிகாரா நினைக்க கூடாது. ந ஸ்வராஜ்ய மாத்திர காமஸ்ய, மாத்திரன்னா யார் யாருக்கெல்லாம் ஸ்வராஜ்ய காமனா இருக்கோ அவ அத்தனை பேரும் அதிகாரி அப்படின்னு நினைக்க கூடாது. ந ஸ்வராஜ்ய மாத்திர காமஸ்ய தத் பல போக்திருத்துவம், அதாவது ராஜசூய கர்மாவினால வரக்கூடியதான பல போக்திருத்துவம் எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறது கிடையாது. தத் பல போக்திருத்துவம் ந பிரதிபாத்தியதே ந போத்தியதே அனேன விதினா. அப்போ என்ன சொல்லப்படுறது இந்த விதினால, கிந்து ராஜ்யா சதஹா, ராஜாவாக இருந்துண்டு ஸ்வராஜ்ய காம செய்வ தத்ர அதிகாரா. அதுதான் இங்க சொல்ற பாருங்க, ராஜத்வஸ்யாபி அதிகாரி விசேஷணத்வேன ஸ்ரவணாத். ராஜத்வம் கூட அங்க அதிகாரி விசேஷணமா இருக்கா இல்லையா, வெறும் ஸ்வராஜ்யம் மாத்திரம் இல்ல, ஸ்ரவணாத். சரி, இப்போ இதுவரையில் நமக்கு இந்த விதி வாக்கியத்துல நேரடியாக அந்தந்த அதிகாரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் தெரியறது, விசேஷனம் தெரிகிறது. ஸ்வராஜ்ய காமஹா அப்படிங்கிற இடத்துல ஸ்வராஜ்ய காமனா, அப்புறம் க்ஷத்ரியத்துவம் ராஜா அப்படின்னு சொன்னா அது தெரிகிறது. இப்படி விதி வாக்கியத்திலே தெரிகிறது. சில விஷயங்கள் விதி வாக்கியத்துல இல்லைன்னாலும் அது அதிகாரி விசேஷணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹா இருக்கா? இங்க எங்கேயாவது வேதாத்தியனம் பண்ணவர் அல்லது ஆஹிதாக்னி அப்படின்னு ஏதாவது தெரிகிறதா? இங்க அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹா இருக்கு. அப்போ சொர்க்க காமனா யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அத்தனை பேரும் பண்ணலாம் தானே தெரிகிறது. இல்ல, அது நம்ம விசாரம் பண்ணி பதில் சொல்ல போறோம். உங்களுக்கு இங்க வாக்கியத்துல எப்படி தெரிகிறது? அப்படிதான் தெரிகிறது. அப்ப அதுதான் எடுத்துக்கணும். இப்ப என்ன சொல்லி கொடுத்தா இவ்வளவு நேரம், அந்த அதிகார விதியில எதெல்லாம் அதிகாரி விசேஷணமா தெரிஞ்சதோ அதுதான் அங்க யோக்கியதா அப்படின்தான் சொன்னான். அதை மட்டும் வச்சுட்டு பார்த்தால் நமக்கு என்ன ஆறுது, யார வேணா பண்ணலாம்னு ஆறுது, பண்ணலாம் அப்படின்னு தெரியறதா இல்லையா? ஆனா இல்லை, அதுக்குதான் என்ன பண்ணிருக்கோம், இந்த விதி வாக்கியத்துல இருக்கக்கூடியதான விசேஷணங்கள் மட்டும்தான், அது மட்டும்தான் அதிகாரா நினைக்காதீங்கோ. சில பொதுவான அதிகார விசேஷணம், அதிகாரி விசேஷணங்கள் இருக்கு, பொதுவான விஷயங்கள் தர்மங்களிலேயே. இப்ப பாருங்கோ, திரைவர்ணிகாலுக்கு சில தர்மங்கள், ததிதரர்களுக்கு சில தர்மங்கள் இப்படின்னு இருக்கா இல்லையா? ஆனால் சத்தியம், அஹிம்சா, அக்ரோதா இதெல்லாம் சாமானிய தர்மங்கள், எல்லாருக்கும் பொதுவானது, இங்கே அங்கேங்கிறது கிடையாது. அத போல இந்த கர்மாவை அனுஷ்டிப்பதற்குனே சில சாமானிய தர்மங்கள் உண்டு. அது என்னது அப்படின்னு கேட்டால், அத்தியன விதி சித்தமான வித்யா, அத்தியனம் பண்ணி அதுல இருந்து அடைஞ்சதான வித்யா அப்படின்னு வேதம் ஒண்ணு. அடுத்தது ஆதான சித்தமான அக்னி, இதெல்லாம் பொதுவானது. இன்னொன்னு அர்த்த ஞானம். ஆமா, அர்த்த ஞானம் இல்லைன்னா எப்படி அனுஷ்டானம் பண்ணுவேன்? மந்திரத்துடைய அர்த்த ஞானம் ஆகட்டும், விதியினுடைய அர்த்த ஞானம் ஆகட்டும், அதுக்காக தான் மீமாம்சா சாஸ்திரம் விதிவத்தா இருக்கு, படிச்சே ஆகணும். இல்லைன்னா பாபம் உண்டு, இல்லைன்னா பாபம் உண்டு, அவசியம் உண்டு, 100% உண்டு. சரியா? ஏன்னா விதிவத்தா, அதுக்கு தானே நம்ம சாஸ்திரத்தை ஆரம்பத்துல இது விதிவத்தாக ஆரம்பிக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அப்போ அர்த்த ஞானமும் தேவையா இருக்கு. இதெல்லாம் என்னது, இது மட்டும் இல்ல, சாமர்த்தியம் வேணும். சாமர்த்தியம்னா எந்தெந்த அங்கங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் பண்றதுக்குண்டான சாமர்த்தியம் வேணும். இப்போ ஆஜ்யாவேக்ஷனம் இருக்கு, அதை பண்ணணும்னா நம்ம கண்ணு தெரியணும். அதனால்தான் அங்கஹீனர்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றோம்.
அவளுக்கு ஒன்றும் ஒதுக்கி வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை, அதுல அதிகாரம் இல்லை, பண்ண முடியாது. இதுல நீங்க இதையும் நல்லா கவனிச்சுக்கணும். நித்திய கர்மாவில சில அங்கங்கள் லோபமானாலும் பரவாயில்லைன்னு சொல்றது உண்டு. யதாசக்தின்னு பேரு, யதாசக்தி அனுஷ்டானம் பேரு. நித்திய கர்மாக்கள்ல பிரதானத்தை மட்டும் பண்றதுக்கு நல்ல சமர்த்தனா இருக்கா. சில அங்கங்களை பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, பண்ணி ஆகணும். சந்தியாவந்தனத்துல நம்ம என்ன பண்றோம், உடம்பு சரியில்லாத சமயத்திலயோ இல்ல வயசான வாழை பண்ணும் பொழுதுன்னு சொல்றோம். ரொம்ப 108 பண்ண முடியலையா, ஒரு 32 பண்ணுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஆமா ஆமா, ஒவ்வொரு காலத்துல விதி உண்டு, பிரதிதினத்துல விதி உண்டு. ஆமா, அப்போ என்ன பண்றோம், இன்னும் சொல்ல போனா சில சமயத்துல என்ன பண்றோம், ஒரு சுருக்கமான அனுஷ்டானமும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டால், யதாசக்தி நியாய நித்திய கர்மாவில பிரதானத்தை அவசியம் பண்ணி ஆகணும், விடக்கூடாது. அங்க லோபமானாலும் பரவாயில்லைன்னு வச்சுட்டு இருக்கோம் யதாசக்தி நியாயத்துல. ஆனா இந்த காமிய கர்மாக்கள்ல எத்தனை விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் அனுஷ்டிப்பதற்கு நமக்கு சாமர்த்தியம் இருந்தா மட்டும்தான் உள்ள பிரவர்த்திக்கணும், இல்லைன்னா உள்ள பிரவர்த்திக்கவே முடியாது. அப்போ என்ன வேண்டி இருக்கு, அந்த கர்மாவை பண்றதுக்கு சாமர்த்தியம் வேண்டி இருக்கு. அப்ப பாருங்க, நீங்க அத்தியன விதி சித்தமான வித்யா வேண்டி இருக்கு, ஆதான சித்தமான அக்னி வேண்டி இருக்கு, அர்த்த ஞானம் வேண்டி இருக்கு கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சாமர்த்தியம் வேண்டி இருக்கு. இதெல்லாம் பொதுவான நியமங்கள். அதை தவிர்த்துதான் இந்த சொர்க்க காமனா போன்ற பதங்கள் விசேஷணத்தை சொல்லுது. பொதுவான நியமங்கள் எங்க இருக்கு? இது அப்படின்னு இல்ல, அதுக்குன்னு வாக்கியங்கள் இருக்கு, ஸ்மிருதிகள் இருக்கு. இப்ப சுவாத்தியாயம் அத்தியதவியான்னு அந்த விதியில அத்தியனத்தை ஏன் விதிக்கிறது அப்படின்னு கேட்டால், அத்தியன விதி சித்தமான வித்யா இருந்தாலும் மேற்கொண்டு அவன் கர்மாவை பண்ண முடியும். இப்ப பாருங்க, நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப 4 விஷயங்கள் சொன்னோமா இல்லையா, பொதுவான விதிகள். இது பொதுவாக இல்ல, எல்லா இடத்தையும் சொன்னோமா இருந்தா எப்படி தெரியுமா சொன்னோம், அக்னிஹோத்தன் ஜுஹியாத் சொர்க்க காமஹா இருக்கு இல்லையா, வித்யாவான் அக்னிமான், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சாமர்த்தியவான் அர்த்த ஞானவான், இப்படின்னு ஒவ்வொரு விதிக்கும் வரணும். அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் சொல்லிட்டு இந்த 4த்தையும் சொல்லிட்டு சொர்க்க காமஹா தர்ஷ பூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ எஜேதா அப்படிங்கிற இடத்துல இந்த சொர்க்க காமஹா முன்னாடி இதையும் சொல்லணும். அப்ப ஒவ்வொரு விதியும் இதெல்லாம் விதிச்சிருந்தா எவ்வளவு கௌரவம். அப்போ இந்த விதிகள் எல்லாமே எப்போ பிரவர்த்திக்கும் கேட்டா, இந்த சாமானிய விதிகள் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்வரூபத்தை கொடுத்துடும். அதுக்கு மேற்கொண்டு இதெல்லாம் இருக்கவனை பார்த்துதான் இந்த விதிகளை பிரவர்த்திக்கும். புரியுறதா? இப்படி எல்லாம் முடிச்சுட்டு வந்தவாள பார்த்துதான், இப்ப காலேஜ்ல நம்ம போய் சேரோம்னா ஸ்கூல்ல முடிச்சு அத்தனை பாடம் தெரிஞ்சவன மனசை வச்சிருந்தா மேற்கொண்டு புதுசு பாடங்கள் சொல்லி கொடுப்பான், பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்க மாட்டான். அவளுடைய பார்வையில இவன் இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பான், இவன்கிட்ட எல்லாமே இருக்கு, மேற்கொண்டு நம்ம நடத்துவா, இப்படிதானே? அத போல இந்த சாமானிய விதிகள் என்ன பண்ணும், இந்த அத்தனை தகுதியும் உடையவனை பார்த்துதான் விதிக்குமே. புரியுறதா? அப்போ இவைகள்லாம் இந்த வாக்கியத்துல ஸ்ரூயமானமா இல்லையே. அப்போ ஸ்ரூயமானமா இல்லைன்னா இதெல்லாம் வேண்டாம், விட்டுடலாம், இப்ப யாரும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இல்ல. அதுக்காகதான் இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிற பாருங்க. கொச்சித்து புருஷ விசேஷணத்துவேனா அஸ்ருதம் அபி, அங்க இல்லையே, அவ ஸ்ருதமா இல்லையே நினைக்கூடாது. அஸ்ருதம் அப்பி அதிகார விசேஷனம் அஸ்தி. யதா பாருங்க, அவரை சிலது காமிக்கிறா, அத்தியன விதி சித்தா வித்யா, அந்த வாக்கியம் அப்படியே பார்த்தல. ஒண்ணு கிரது விதி. ஏன் இந்த வித்ய வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டா, கிரது விதிகள் இருக்கா இல்லையா, அக்னிஹோத்தன் ஜுஹியா சொர்க்க காமஹான்னு, இது கிரது விதி, கர்மாவை விதிக்கக்கூடியது. இது ஒரு கர்மாவை விதிக்கிறதுன்னா அவன் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? புரிஞ்சுக்கணுமான்னா அவனுக்கு வேத வித்தியை வேண்டியிருக்கு, அதோடைய அர்த்த ஞானம் வேண்டியிருக்கு. அப்போ அர்த்த ஞானம் இல்லைன்னா அவனால கர்மாவை பண்ண முடியாத சொல்றான். கிரது விதினாம் அர்த்த ஞான அபேக்ஷணீயத்துவேனா, அர்த்த ஞானம் இல்லைன்னா அவனுக்கு அந்த வாக்கியம் என்ன சொல்றதுன்னே புரியாது. அர்த்த ஞான அபேக்ஷணீயத்துவேனா அத்தியன விதி சித்த அர்த்த ஞானவந்தம் பிரத்யேவ பிரவருத்தேகே. பிரவருத்தேகே அப்படின்னா பிரவர்த்திப்பதினால். எது பிரவர்த்திப்பதினால்? இந்த கர்மாவை விதிக்கக்கூடிய விதிகள் பிரவர்த்திப்பதால். யாரை பார்த்து அந்த பிரவருத்தி வருது, அந்த விதிகள் எல்லாம் யாரை பார்த்து விதிக்கிறது? யாருக்கு அர்த்த ஞானம் இருக்கோ, அத்தியன சித்தமான வித்யா இருக்கோ அவனை பார்த்துதான் விதிக்கிறது.
ஏவம் அத போலவே அக்னிசாத்திய கர்மசு அக்னிய ஆதாரமா வச்சுட்டு பண்ணக்கூடிய கர்மாக்கள். சிலது அக்னி சாத்தியமான கர்மாக்கள் இல்லைன்னா அங்க ஆஹிதாக்னி தான் அதிகாரிங்க சொல்ல வேண்டாம். சந்தியாவந்தனம் மாதிரி அங்க ஒண்ணு ஆஹிதாக்னிக்கு தான் அங்க வேலைங்கள் கிடையாதுன்னா அக்னி வேலையே இல்லை. அதனால அக்னிசாத்திய கர்மசு ஆதான சித்த அக்னிமத்தா அதிகார விசேஷம். அக்னிமத்துவம் அதாவது ஆதானத்தினால சித்தமான அக்னியை கொண்டவன் அக்னிமத்துவம் தான் அங்கு என்னது விசேஷனம் அதிகாரா. ஏன் அக்னி சாத்திய கர்மான்னே சொல்றோமே, அக்னி இல்லைன்னா முடியுமோ? அதுதான் சொல்ல போறோங்க. அக்னி சாத்திய கர்மனாம் அக்னி அபேக்ஷத்வேனா தத்விதீனாம், அதாவது இந்த அக்னியை கொண்டு பண்ணக்கூடியதான கர்மாக்கள் சொல்லுகின்றதான விதிகளுக்கு அந்த விதிகள் ஆதான சித்த அக்னிமந்தம் பிரத்யேவ பிரவருத்தேகே, ஆதானத்தினால சித்தமான அக்னியை கொண்டவனை குறித்துதான் பிரவர்த்திக்கின்றன. அந்த எந்த விதிகள் கர்மாவை விதிக்கின்ற, எப்பேற்பட்ட கர்மாவை விதிக்கின்ற, அக்னியை கொண்டு செய்யக்கூடியதான கர்மாக்களை விதிக்கின்ற விதிகள் ஆதானத்தினால சித்தமான அக்னியை கொண்டவனை குறித்துதான் விதிக்கின்றன. இப்போ இது எத்தனாவது? இது மூணு ஆயிடுத்து. ஏவம் சாமர்த்தியம் அப்படி என்னப்பா சாமர்த்தியம் எதுக்கு? ஒரு விதி விதிக்கிறதுன்னு சொன்னா அந்த இடத்துல வெறும் விதி மட்டும் இல்ல, அந்த சாமர்த்தியமும் அங்க சககாரம் பண்றது அந்த விதிக்கு. அப்படின்னா அர்த்தம், விதி ஒருத்தனை விதிச்சதுன்னு வச்சுக்கோம், அவன் பண்றதுக்கு இப்போ ஆதான சித்தமான அக்னி இருக்கு, அத்யன சித்தமான வித்யாவும் இருக்கு, அர்த்த ஞானமும் இருக்கு. ஆனால் அவரால் மந்திரம் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோம். பேச்சு வரல, அல்ல கண்கள் தெரியல, இல்ல காதால கேட்க முடியல, ஏதோ ஒரு சிரமம் இருக்கு அப்படின்னா அவருக்கு சாமர்த்தியம் இல்லை. அது அந்த வாக்கியத்திலே சொல்லப்படலையே, நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டால், அப்படி இல்ல, விதி விதிக்கும் பொழுது சாமர்த்தியமும் அங்க சககாரம் பண்றது. அப்படின்னு அர்த்தம், சமர்த்தம் பிரத்யேவ விதி பிரவர்த்தது. அப்போ அதுவும் சககாரியா இருக்கு அப்படிங்கிறத பிராச்சீன ஒரு வாக்கியத்தை எடுத்து காமிக்கிற. ஆக்கியாதானாம் அர்த்தம் புருவதாம், ஆக்கியாதானம் சொல்லி இந்த விதி வாக்கியங்கள் இருக்கக்கூடிய ஆக்கியாதம்னு வச்சுப்போம். அர்த்தம் புருவதாம் சக்தி சககாரிணி பவதி. அப்போ அந்த சக்தின்னா சாமர்த்தியம், அதுவும் சககாரி. வெறுமனே நம்ம விதியை மட்டும் பார்த்து முடிவு பண்ண முடியாது, இந்த சாமர்த்தியம் இருக்கான்னு பார்த்துக்கணும். சககாரிணி இது நியாயாது என்ற நியாயத்தினால நமக்கு என்ன தெரிகிறது? சமர்த்தம் பிரத்யேவ பிரவருத்தேகே, விதிகள் யாரை நோக்கி பிரவர்த்திக்கிறதுன்னு கேட்டால் சமர்த்தா யாரோ, அந்தந்த கர்மாவை அனுஷ்டிப்பதற்கு யோக்கியமானவன் யாரோ அவனை குறித்து மட்டும்தான் விதி பிரவருத்தேகே, விதி பிரவர்த்திப்பதினால். ததேவம் நிரூபிதா விதி, இப்படியாக விதியானது. இந்த இடத்துல விதியானது அப்படிங்கறதுல நம்ம ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒண்ணு அதிகார விதி நிரூபிதா அப்படின்னு மொத்த 4 வச்சுக்கலாம். 4 விதமான விதிகள் நிரூபிச்சாச்சு. இப்போ உற்பத்தி விதி, விநியோக விதி, பிரயோக விதி, இப்போ அதிகார விதி. 4 விதிகளும் சேர்த்து தானே நம்ம ஆரம்பிச்சோம். 4 விதிகள் 4 முடிச்சாச்சு. அப்படின்னு இல்ல, விதித்துவேன விதி. சரியா? ததேவம் நிரூபிதா விதி, அதனால பொதுவா சொல்லியிருக்காரு. அதிகார விதின்னு சொல்லல பார்த்தலாம், அதனாலதான் விதின்னு சொல்லியிருக்காரு. விதித்துவேன விதி இப்படின்னு. அத மந்திர மீமாம்சா. இப்போ மந்திர விஷயகமான விசாரா. விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாதேன வேதா பஞ்சதா விபஜ்யத்தேன்னு ஆரம்பத்துல படிச்சோம். 5 பிரிச்சிருக்கா அப்படின்னு. விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாதா இப்படின்னு வேதத்தை 5 பிரிச்சிருக்கா. அதுல விதியானது எப்படி தர்மத்தை சொல்றது அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு கிரந்தமா பார்த்திருக்கோம், பெருசா பார்த்தோம். விதி ஒவ்வொரு வேலை பண்றது. உற்பத்தி விதி கர்மஸ்வரூபத்தை சொல்றது, விநியோக விதி கர்மாவை ஒரு இடத்துல அங்கமா கொண்டு சேர்க்கிறது, பிரயோக விதி பிரயோகத்தை சொல்றது, அதிகார விதி அதிகாரா யாருக்கு அப்படிங்கிறதையும் பல சுவாமியம் யாருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதை சொல்றது. இப்படி சொல்லி என்ன பண்றது? இதனுடைய தாத்பரியம் என்ன?
தர்மத்தை போதிக்கிறது. அப்போ இந்த விதிகள் 4 விதமான விதிகளும் தர்மத்தை தான் சொல்றது. அப்போ என்ன அடுத்து வேதத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய விதிகள் தர்மத்தை சொல்லுகின்றன அப்படிங்கிற விஷயம் இப்ப தெரிஞ்சு போயாச்சு. அப்போ வேதத்துல இன்னொரு வகையா இருக்கக்கூடிய பாகம் எது? மந்திரஹா. அந்த மந்திரஹா தர்மத்தை சொல்றதா இல்லையா? சொல்றதுன்னு சொல்லணும். அது எப்படி? இப்போ விதிகள் எப்படி தர்மத்தை சொல்றதுன்னு பார்த்துட்டோம். மந்திரஹா எப்படி தர்மத்தை சொல்றது அப்படின்னு இப்ப சொல்ல போறான். இந்த மந்திரங்களுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிற பாருங்க. பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகாக மந்திராகா. பிரயோக சமவேத அப்படின்னு சொன்னா பிரயோகத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு அக்னிஹோத்திர கர்மான்னு எடுத்துப்போமே. இந்த அக்னிஹோத்திர கர்மா தான் பிரயோகா. சமவேதான அதுல சம்பந்தப்பட்ட திரவியமோ தேவதையோ இத பிரகாசனம் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, ஜோதிர் அக்னி ஸ்வாஹா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த மந்திரம் எங்க சொல்லிட்டு இருக்கோம்? அக்னிஹோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். இந்த மந்திரம் சாயங்கால வேலை சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஏன் அக்னி சூரிய ஸ்வாஹா அதையும் சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டுத்தையும் இல்ல சாயங்காலத்துல உண்டு. ஜோதிர் அக்னி ஸ்வாஹாங்கிறத காலையில ரெண்டும். இப்ப இந்த மந்திரம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், பிரயோகத்திற்கு அக்னிஹோத்திர பிரயோகத்திற்கு சம்பந்தப்பட்டதான அக்னி தேவதாவை பிரகாசனம் பண்றது. நமக்கு அந்த தேவதாவை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது இல்லையா? இதுதான் மந்திரங்களுடைய பிரயோஜனம். பாருங்க, பிரயோக சமவேத அர்த்த பதத்தினால திரவியமோ தேவதாவோ அந்தந்த மந்திரம் எதை சொல்றதோ அத சொல்லி வருகிற தேவசதனம் தாமின்னு மந்திரம் இருக்கு. அது என்ன பண்றது? அந்த லவண பிரகாசனம், லவணம்னா தர்ப லவணம் இருக்கு இல்லையா? லவணம் கட் பண்றது. லவணம்னா கர்த்தனம். அந்த சமயத்துல இந்த மந்திரம் படிக்கிறோம். அது எதை பிரகாசனம் பண்றது? அந்த லவணத்தை பிரகாசனம் கிரிய. இன்னும் சில சமயத்துல திரவியத்தை பிரகாசனம் பண்ணும். தேவதை எல்லாமே நீங்க பார்த்தாலும் தெரியும். பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரியாவையோ தேவதையோ திரவியத்தையோ ஸ்மரணம் பண்ணி கொடுக்கும் மந்திரங்கள். இதுதான் மந்திரங்களுடைய பிரயோஜனம். பிரயோக சமவேத சம்பத்த அர்த்தம்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கணும்? திரவியம் தேவதா கிரியா இந்த மாதிரி. ஸ்மாரகாஹா ஸ்மரண உத்பாதகாஹ பவந்தி மந்த்ராஹ தேஷாஞ்ச தாதிருஷ அர்த்த ஸ்மாரகத்வேனைவ அர்த்தவத்வம். நல்லா பாருங்க, இங்க 2 அர்த்த பதம் இருக்கு. தாதிருஷ அர்த்த ஸ்மாரகத்வேன அர்த்தவத்வம் அப்படின்னு இருக்கா இல்லையா? அர்த்த ஸ்மாரகத்வேன அப்படிங்கிற இடத்துல அர்த்த பதத்துக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கலாம்? இந்த பந்தியில தேஷாஞ்ச அப்படின்னா மந்திராணாஞ்ச தாதிருஷ அர்த்த ஸ்மாரகத்வேன அர்த்தவத்வம் இருக்கா இல்லையா? 2 இடத்துல அர்த்தன்னு பதம் வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் பாருங்க, சொல்றேன். அர்த்த ஸ்மாரகத்வேன அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட கிரியாவோ தேவதாவோ திரவியமோ இவைகளை, அப்ப அந்த அர்த்த பதத்துக்கு இந்த 3 அர்த்தம் வச்சுப்போம். ஸ்மாரகத்வேன நினைவூட்டுவதின் வழியாக, அர்த்தவத்வம் பிரயோஜனவத்வம், அதை நீங்க எழுதி வச்சுக்கணும், இல்ல குழப்பம் வரும். பிரயோஜனவத்வம், மந்திரங்களுக்கு இப்படித்தான் பிரயோஜனம் இருக்கிறது. சரியா? தேஷாஞ்ச மந்திராணாஞ்ச தாதிருஷ அர்த்தஸ்மாரகத்வேன அர்த்தவத்வம். பங்கி அர்த்தம் புரிஞ்சுதா? இங்க பங்கி அர்த்தம் நான் சொல்றது பொருள். பங்கி அர்த்தம்னா சப்தத்துடைய அர்த்தம். எதுக்காக சொல்ல வரேன்? அர்த்த பதத்துக்கு அந்தந்த இடத்துல நாம சரி. அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், மந்திரத்தை சொல்றது இருக்கே, அப்படிதான் பல இடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மந்திரத்தை சொன்னாலே புண்ணியம் இருக்கே, அது ஒரு பிரயோஜனம் போறாதானே? மந்திரங்களை சொல்லி அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை ஸ்மரிச்சுக்கணும்னு சொல்றோமா இல்லையா? இதுதானே பிரயோஜனம் சொல்ற மந்திரங்களுக்கு. ஏன் இப்படி சொல்லணும்? மந்திரத்தை சொன்னாலே அதிர்ஷ்டம் பிரயோஜனம் சொர்க்கா இப்படி சொல்லாமே இல்லையா? ரொம்ப சுலபமா இருக்கு. இப்படித்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
அதுதான் நிறைய பேருக்கு நல்லா பிடிச்சிருக்கு இல்லையா? ஆனா அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா அதுக்குதான் நியமம் சொல்றா, திருஷ்ட பலகத்வே அதிருஷ்ட கல்பனாயாக அந்நியாயத்வாத். எந்த இடத்துல திருஷ்டமான ஒரு பிரயோஜனம் கிடைக்கிறதோ அப்போ அந்த இடத்துல அதிருஷ்ட பலத்தை கல்பிக்கிறது அந்நியாயம் கல்பனீயம் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அதே நியாயம் தான். இப்ப பாருங்க, இந்த மந்திரங்களை சொல்றதுனால கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்மரிக்கிறோமா இல்லையா? அது திருஷ்டம் பிரயோஜனம். அது நமக்கு எங்க உதவுறது? அந்தந்த கர்மாவில தேவதை எதுன்னு தெரியறது, அந்தந்த திரவியங்களை பத்தின விஷயங்கள் தெரியறது. இது திருஷ்டம் பிரயோஜனம் தானே. இப்படி ஒரு திருஷ்ட பிரயோஜனம் கிடைக்கும் பொழுது அதிர்ஷ்ட பிரயோஜனத்தை ஒத்துக்க கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? எந்த மந்திரங்கள் அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாதிகளை பிரகாசனம் பண்றதோ அந்த மந்திரங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லலாம்? திருஷ்ட பிரயோஜனம் ஒத்துக்கலாம். சில மந்திரங்கள் அந்த கர்மாவுக்கு அங்கமா படிக்கப்பட்டிருக்கும், ஆனா அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட எதையும் பிரகாசனம் பண்ணாது. உஷட்டு இப்படிலாம் சொல்ல, இது மந்திரம் தான். ஆனா இது எதை பிரகாசனம் பண்றது? இதையும் பிரகாசனம் பண்ணல. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏதாவது அந்த கர்ம அது அந்த மாதிரி மந்திரங்களுக்கு அதிர்ஷ்டார்த்தம் பிரயோஜனம் இல்லாததுனால, அதனாலதான் இந்த நியாயத்தை சொல்றா. எந்த மந்திரங்களுக்கு திருஷ்ட பிரயோஜனம் சித்திக்குமோ அது அதைதான் எடுத்துக்கணும். கிடைக்கல அப்படின்னா அதிருஷ்டம் பிரயோஜனம் எடுத்துக்கலாம். சரியா? அதுதான் சொல்ற. நது ததுச்சாரணம், ததுச்சாரணம் நாம மந்திரோச்சாரணம் அதிருஷ்டார்த்தம் சம்பவதி. ஏன்? திருஷ்ட பலகத்வே அதிருஷ்ட கல்பனாயாக அந்நியாயத்வாத் நச திருஷ்டஸ்ய அர்த்தஸ்மரணஸ்ய பிரகாராந்தரேணாபி சம்பவாத் மந்திர ஆம்னானம் வியர்த்தமிதி வாச்சியம். ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், இந்த மந்திரத்தை வச்சிருந்தா அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை ஸ்மரிக்கணும்னு ஏன் சொல்லணும்? உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரத்துல அக்னி தேவதா அப்படின்னு நான் எழுதி வச்சுக்கலாமா இல்லையா? இல்ல யாராவது பக்கத்துல இருந்து சொல்ல, நீ உட்கார்ந்துக்கோப்பா, இந்த கர்மாவில எது தேவதை, என்ன திரவியம், எல்லாத்தையும் நீ சொல்லிண்டே வா அப்படின்னு சொல்லாமா இல்லையா? அப்போ பிரகாராந்தரேணாபி கர்ம சமவேத பதார்த்த ஸ்மரணம் சம்பவதி. பிரகாராந்தரேணாபி அப்படின்னு அர்த்தம், மந்திரத்தை சொல்லிதான் அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாதிகளை ஸ்மரிக்கணுங்கிறது இல்ல, வேற ஒரு வழியும் ஸ்மரிக்கலாமா இல்லையா? இப்ப நான் சொன்னோம் இல்லையா, எழுதி வச்சுட்டு அக்னிஹோத்திரத்துல அக்னி தேவதை அப்படி இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த கேள்வியும் நமக்கு தேவை. எப்படி பாருங்க, அக்னிஹோத்திரத்துல அக்னி தேவதான்னு மந்திரத்தை வச்சு தெரிஞ்சுட்டோம். அது மட்டும் மந்திரத்து பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த கர்மாவை பண்ணும் பொழுது மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த ஸ்மரணம் பண்ணிக்கணும். அதுதான் பிரயோஜனம். ஒரு தடவை நான் மந்திரத்தை பார்த்து இந்த கர்மாவில இந்த தேவதைன்னு தெரிஞ்சுட்டேன், மந்திரத்துடைய பிரயோஜனம் வந்துருது அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்மாவை பண்ணும் பொழுது அந்த மந்திரார்த்தத்தை மனசுல வாங்கிட்டே பண்ணணும். அதுதான் மந்திரத்துடைய பிரயோஜனம். இப்ப அந்த மாதிரி சமயத்துல இந்த கர்மாவில அக்னி தேவதா அப்படிங்கிறது நான் ஸ்மரிச்சுக்கணும். அந்த பிரயோக அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அதை ஸ்மரிக்கிறதுக்கு மந்திரத்தை சொல்லிதான் ஸ்மரிக்கணும்னு ஏன்? யாரோ ஒருத்தர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ சொல்லிண்டேவா, நான் ஸ்மரிச்சுட்டே வரேன் சொல்லாமா இல்லையா? எழுதி வச்சுக்கலாம். இதையும் ஒண்ணு பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்கு. அப்போ என்ன ஆயிடும் தெரியுமா? மந்திரத்தை வச்சுன்னு தான் ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறது வியர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அப்படி கேள்வி கேட்டா, இல்லப்பா அப்படி சொல்லக்கூடாது, மந்திரத்தினாலதான் ஸ்மரிக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் பண்ணிருப்பதுனால மந்திரத்தை தான் வச்சு ஸ்மரணம் பண்ணணும் சொல்லி கொடுக்க பாருங்க. நச்ச திருஷ்டார்த்த ஸ்மரணஸ்ய திருஷ்டஸ்ய அர்த்தஸ்மரணஸ்ய பிரகாராந்தரேணாபி சம்பவாத் மந்திர ஆம்னானம் வியர்த்தம் இது நச்ச வாச்சியம். அங்க அன்வைக்கிறது. ஏன்? மந்திரைஹி ஏவ ஸ்மர்த்தவ்யம், மந்திரங்களால்தான் ஸ்மரிக்கணும் இதி என்று நியம விதி ஆசிரியனாது. நியம விதியை ஆசிரியிருப்பதனால் அப்படின்னு அர்த்தம். நியம விதியை ஒத்துக்கொண்டிருப்பதினால். நியம விதினா என்னது அப்படின்னா என்னதுன்னு அடுத்து சொல்ல போற. இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா.
वागीशाद्यास् मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लोगाक्षिभास्करः कुरुते जैमिनि